டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, செயின் டிரைவில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்னா, செயின் டிரைவில் இன்னொரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் வந்து என்னென்னா, a roller chain is used between driver shaft running at 1000 rpm and driven shaft running approximately at 320 rpm. The power transmitted is 10 kilowatt. The drive is to be used for 2 shifts per day with 8 hours per shift. The center distance is approximately 700 mm and chain tension can be adjusted by moving the motor in the rails. Design the drive. ஸோ இதான் வந்து கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோலர் செயின் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துன்னா பவர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ பவர் வந்து கொஸ்டினில் வந்துட்டு 10 கிலோவாட் வந்து பவர் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் டிரான்ஸ்மிட்டட் இஸ் வந்துன்னா 10 கிலோவாட் அப்படின்றது வந்து கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிரைவர் ஷாஃப்ட் ரன்னிங் அட் 1000 rpm. ஸோ டிரைவர் ஷாஃப்ட் அப்படின்றது வந்து என்னன்னா, ஸ்பீட் ஆஃப் தி டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது N1ஓடது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பீட் ஆஃப் தி பினியன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் ஷாஃப்ட் அப்படின்னா வந்து என்ன, பினியன் ஷாஃப்ட். ஓகே, ட்ரிவன் ஷாஃப்ட் அப்படின்றதுனா வீலோட ஷாஃப்ட். ஓகே, ஸோ வந்து ஸ்பீட் ஆஃப் தி பினியன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, N1 வந்து 1000 rpm கொடுத்துருக்காங்க. தென் வந்து என்னன்னா, ஸ்பீட் ஆஃப் தி ட்ரிவன் அதாவது வீல் வந்து என்னன்னா N2 வந்துட்டு 320 rpm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, சென்டர் டிஸ்டன்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 700 mm அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா டிசைன் பவர். ஸோ டிசைன் பவர் இஸ் ஈக்குவல் டு ரேட்டட் பவர் இன்டூ சர்வீஸ் ஃபேக்டர். இந்த சர்வீஸ் ஃபேக்டர் வந்துன்னா K1 இன்டூ K2 இன்டூ K3 இன்டூ K4 இன்டூ K5 இன்டூ K6. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் K1 டு K6 வேல்யூஸ் வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.76லேருந்து 7.7 வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ K1 அப்படின்றது வந்துன்னா லோடு ஃபேக்டர். ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.76 அண்ட் பேஜ் நம்பர் 7.77 வந்து பார்க்குறோம். ஸோ K1 அப்படின்றது வந்துன்னா லோடு ஃபேக்டர். ஸோ வந்துன்னா நமக்கு வந்து கொஸ்டின் வந்து லோடு வந்து கொடுக்கல. கொஸ்டின் வந்து லோடு கொடுக்கல ஆர் அப்ளிகேஷன் வந்து எதுவுமே நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கொடுக்கல. ஸோ அப்படின்ற இல்லாதனால நம்ம வந்து கான்ஸ்டன்ட் லோடு அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ K1ஓட வேல்யூ வந்துன்னா 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் K2ன்றது வந்துன்னா ஃபேக்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் ரெகுலேஷன். ஸோ K2 வந்து என்னன்னா, இங்கே வந்து கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேன் பி அட்ஜஸ்டட் பை மூவிங் தி மோட்டார் இன் தி ரெயில்ஸ் அப்படின்றது வந்து கொஸ்டின் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துன்னா ஸோ அப்போ K2ஓட வந்து அட்ஜஸ்டபிள் சப்போர்ட்ஸ். ஓகே, அப்போ அட்ஜஸ்டபிள் சப்போர்ட்ஸ் K2ஓட வேல்யூ வந்துன்னா 1. ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா கொஸ்டின் வந்து சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் வேல்யூக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ கொடுத்துருக்கனால வந்துன்னா நம்ம K3ஓட வேல்யூ வந்துன்னா 1 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா ஃபோர்த் ஃபேக்டர் வந்து என்னன்னா ஃபேக்டர் ஃபார் தி பொசிஷன் ஆஃப் தி ஸ்ப்ராக்கெட்ஸ். ஸோ நம்ம வந்து கொஸ்டின் வந்து எதுவுமே கொடுக்கல. நம்ம வந்து ஹரிசாண்டல் அப்படின்றது எடுத்துக்கிட்டு K4ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா லூப்ரிகேஷன் K5 அப்படின்றதுனா லூப்ரிகேஷன் ஃபேக்டர். ஸோ அதுவுமே வந்து கொஸ்டின் வந்து எதுவுமே சொல்லல. ஸோ வந்து கண்டினியூஸ் லூப்ரிகேஷன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ கண்டினியூஸ் லூப்ரிகேஷன் வந்துன்னா K5ஓட வேல்யூ வந்துன்னா 0.8. நெக்ஸ்ட் வந்துன்னா ரேட்டிங் ஃபேக்டர் வந்துன்னா K6. ஸோ கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கொஸ்டின் வந்து என்ன சொன்னா, டிரைவ் இஸ் டு பி யூஸ்டு ஃபார் 2 shifts per day with 8 hours per shift. அப்போ பெர் ஷிஃப்ட்டுக்கு வந்துன்னா 8 hours 2 ஷிஃப்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2 shifts per day, அப்போ 8 பெர் ஷிஃப்ட்டுக்கு வந்துன்னா 8 hours. அப்போ வந்துன்னா டோட்டலாக நமக்கு வந்து 16 hours. சரியா? ஸோ அப்போ வந்துன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா K ஃபேக்டர் அப்படின்றது வந்து என்னன்னா ரேட்டிங் ஃபேக்டர் K6 அப்படின்றது வந்துன்னா நமக்கு வந்து ஷிஃப்ட். சரியா? ஸோ டபுள் ஷிஃப்ட் ஆஃப் 16 hours. ஸோ அப்போ K6ஓட வேல்யூ எதுனா 1.25. ஓகே, ஸோ டேட்டா புக்கில் இருந்து பேஜ் நம்பர் 7.76 வந்து பேஜ் நம்பர் 7.7 வந்து K1 டு K6 வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். ஸோ வந்து டேட்டா புக்கில் வந்துன்னா K1 வந்துன்னா 1, K2 வந்துன்னா 1, ஸோ K3 வந்து 1. ஸோ அதோட கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. கான்ஸ்டன்ட் லோடு, ஷிஃப்டிங் மோட்டார்ஸ் ஆன் ரெயில்ஸு, தென் K4 வந்துன்னா ஹரிசாண்டல், K5 வந்துன்னா 0.8 கண்டினியூஸ் லூப்ரிகேஷன், K6 வந்துன்னா 1.25. ஸோ வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து சர்வீஸ் ஃபேக்டர் KSோட வேல்யூ கிடச்சிரும். KS வேல்யூ கிடச்சதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா டிசைன் பவர் இஸ் ஈக்குவல் டு ரேட்டட் பவர். ரேட்டட் பவர் அப்படின்னா வந்துன்னா கிவன் பவர். சரியா? ரேட்டட் பவர் அப்படின்றதுனா கிவன் பவர். ஸோ வந்து கிவன் பவர் இருந்ததுனா கொஸ்டின் வந்து 10 கிலோவாட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10 × 1 இருந்ததுனா டிசைன் பவர் இஸ் ஈக்குவல் டு 10 கிலோவாட். ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா செகண்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ I is equal to, ஸோ லாஸ்ட் சம்மில் இருந்தோம்னா டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சம்மில் இருந்தாலும் நம்ம தான் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ I is equal to Z2/Z1 is equal to N1/N2. ஸோ N1 அப்படின்றதுனா ஸ்பீட் ஆஃப் தி பினியன், N2 அப்படின்றதுனா ஸ்பீட் ஆஃப் த வீல். ஸோ நமக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் தி பினியன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1000 rpm சொல்லியிருக்காங்க. தென் N2 வந்துன்னா 320 rpm சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஐயோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். இது வந்துன்னா செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா செலக்ஷன் ஆஃப் செயின். நெக்ஸ்ட் செலக்ஷன் ஆஃப் செயின் அப்படின்றதுனா பேஸ்ட் அப்பான் தி பவர்,
டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ வந்து என்ன பண்ணுறோம், செயின் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். செயின் அண்ட் வந்து என்ன ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோலர் செயின்றது வந்து கொடுத்துருக்காங்கனால ஸோ வந்து ரோலர் செயின் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.71 பேஜ் நம்பர் 7.73 வந்து பார்க்கணும். சரியா, பேஜ் நம்பர் 7.71 ஸோ பேஜ் நம்பர் 7.71 பேஜ் நம்பர் 7.73 வந்து நமக்கு வந்து ரோலர் செயின் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து சிம்ப்ளெக்ஸ் செயின், டூப்ளெக்ஸ் செயின், அது வந்து ட்ரிப்ளெக்ஸ் செயின். ஸோ சிம்ப்ளெக்ஸ் செயினா என்ன, டூப்ளெக்ஸ் செயினா என்ன, ட்ரிப்ளெக்ஸ் செயின் அப்படின்றது வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருப்போம். சரியா, ஸோ இந்த ஆர்ன்றது என்ன இண்டிகேட் ஆகுது, டிபி அண்ட் டிஆரோட வேல்யூ வந்து என்ன இண்டிகேட் ஆகுது, டிஆர் அண்ட் டிபி வந்து என்ன இண்டிகேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இப்போ வந்து என்னென்னா நமக்கு வந்து பேஸ்ட் அப்பான் தி பவர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ வந்து நம்ம வந்து செயின் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ நம்மளோட ரேஷியோ இப்போ டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ வந்து நான் ஈஸிக்கல் டு 3.125 அது வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். பவர் வந்துன்னா 10 கிலோவாட். ஸோ வந்து அதுக்கு என்ன செயின் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ 12A1 R60 அப்படின்ற செயின் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சரியா, ஸோ இதில் வந்து என்ன டோட்டல் நமக்கு வந்து நிறையா இது இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம நிறைய இது வேணாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா ஸோ 12A1 R60 அப்படின்றது. ஸோ இந்த ஆர் வந்து அப்படின்றது என்ன இண்டிகேட் பண்ணுறதுன்னா சிம்ப்ளெக்ஸ் அப்படின்ற மாதிரி சிம்ப்ளெக்ஸ் செயின். ஸோ சிம்ப்ளெக்ஸ் செயின் அப்படின்னா வந்து என்னென்னா சிங்கிள் ஸ்டாண்ட் ஆஃப் செயின், அதாவது ஒரே ஒரு ரோ ஆஃப் செயின் மட்டும் தான் இருக்கும். ஸோ நான் அதான் வந்து என்ன சிம்ப்ளெக்ஸ் செயின். ஸோ 12A1 R60 12A1 ரோல் ஆன் R60 அப்படின்றது வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த செயின் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து என்ன அசம்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ நம்ம வந்து எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணதை பொறுத்த நமக்கு வந்து டிசைன் சேஃபாக இல்லையான்றது வந்து பின்னாடி வந்து செக் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் டிசைன் சேஃப் இல்லைன்னா வேறு செயின் வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்து ஃபர்தர் ஸ்டெப்ஸ் வந்து போகணும். ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்து நான் வந்து என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன்னா செலக்ஷன் ஆஃப் செயின் வந்து 12A1 ரோல் ஆன் R60 அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்றதுனா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் தி செயின் வந்து இது பண்ணணும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து என்னன்னா ஸோ இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ண செயின் வந்து என்னது 12A1 R60. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து என்னன்னா பிச் வந்து என்னன்னா 9.05, ரோலரோட டயமீட்டர் 11.90, அடுத்து வந்துன்னா வித் வந்து என்னன்னா 12.70, நெக்ஸ்ட் வந்துன்னா வெயிட் வந்து என்னன்னா 1.47, பிரேக்கிங் லோடு கியூவோட வேல்யூ வந்துன்னா 3200. ஓகே, ஸோ பிரேக்கிங் லோட் கியூவோட வேல்யூ வந்துன்னா 3200. ஸோ அதோட வேல்யூலாம் வந்து எடுத்து எழுதியிருக்கேன். சரியா, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் நம்ம வந்து என்ன செயின் வந்து செலக்ட் பண்ணிக்கணுமோ அந்த செயினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து எடுத்து எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துன்னா ஃபிஃப்த் ஸ்டெப் அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் டீத் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் டீத் வந்துன்னா பேஸ்ட் அப்பான் தி டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ. ஸோ டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ IU = நமக்கு வந்து 3.125 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ வந்துன்னா டீத் செலக்ட் பண்ணுறதுனா பேஜ் நம்பர் 7.74 டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.74 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ ஐக்கு வந்துன்னா Z1ஓட வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ ஐக்கு வந்துன்னா Z1ஓட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்திருக்க வந்து வேல்யூ வந்து என்னன்னா 3.125. ஸோ இன் பிட்வீன் 3 to 4. அப்போ நம்ம வந்து நம்பர் ஆஃப் செயின்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டீத் அண்ட் ஸ்ப்ராக்கெட் Z1 வந்து எப்படி இது பண்ணலாம்னா 23 to 25 நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ I = 3.125. ஸோ அதுக்கு வந்துன்னா நம்பர் ஆஃப் டீத் வந்துட்டு 23 to 25. ஸோ நான் வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா 24 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இன் பிட்வீன் வேல்யூ. ஸோ Z = 24 அப்படின்றது வந்து Z1 = 24 அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ Z1 அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் டீத் ஆன் பினியன். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டீத் ஆன் பினியன்றதான் வந்து நான் Z1. ஸோ அதுக்கப்புறம் நான் Z2 வந்து கால்குலேட் பண்ணுறேன். ஸோ Z2 = I × Z1. ஓகே, Z2 = I × Z1. ஸோ ஐயோட வேல்யூ 3.125, Z1ஓட வேல்யூ வந்து 24. ஸோ Z2 = 75. ஓகே, ஸோ Z2 அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் டீத் ஆன் தி வீல். ஸோ பினியன்றது வந்துன்னா ஸ்மாலர் இது, வீலுன்றது வந்துன்னா லார்ஜர் இது. ஸோ Z1ன்றது நம்பர் ஆஃப் டீத் ஆன் தி பினியன், Z2 வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் டீத் ஆன் தி வீல். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா பிச் சர்க்கிள் டயமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதோட ஃபார்ம் வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.78 இருக்குது. சரியா, டயமீட்டர் ஆஃப் தி பினியன் வந்துன்னா D1, டயமீட்டர் ஆஃப் தி வீல் வந்துன்னா D2. ஸோ பேஜ் நம்பர் 7.78 வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.78 டயமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் ஸ்ப்ராக்கெட் அதாவது பினியன் D1 வந்து என்ன P/sin of 180° டிவைடட் பை Z1. அடுத்து டயமீட்டர் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஸ்ப்ராக்கெட் வீல் வந்து என்ன D2 = P/sin of 180° பை Z2. ஸோ Pன்றது வந்து என்ன பிச், Z1 and Z2 வந்து நம்பர் ஆஃப் டீத். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த ஃபார்முலாஸ் எழுதிட்டு ஸோ அந்த வேல்யூஸ் வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ Pன்றது வந்து பிச்சு, ஸோ அது வந்து செயின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கும் 19.05. ஓகே, ஸோ செயின் ஸ்பெசிஃபிகேஷன் 19.05. sin of Z1ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி வந்து என்னன்னா D1ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ D1 = 146.5 mm. நெக்ஸ்ட் D2ஓட வேல்யூ வந்து என்னன்னா Z2 சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் D2ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். அதோட டயமீட்டர் வேல்யூ வந்து என்னன்னா 455 mm. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிச் லைன் வெலாசிட்டி வந்து கால்குலேட் பண்ணுறோம். பிச் லைன் வெலாசிட்டி = π D1 × N1 / 60.
பை இன்ட்டு d1 இங்கே வந்தோம்னா டயமீட்டர் வந்து d1 அப்படின்றதுனா டயமீட்டர் ஆஃப் தி ஸ்மால் டயமீட்டர் ஆஃப் தி பினியன். ஸோ இது வந்து என்ன மீட்டரில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும் சரியா. டயமீட்டர் வந்து என்ன 146.5 வருது, அப்போ 0.1465. ஸ்பீட் ஆஃப் தி ஸ்பினியன் வந்து என்ன 1000. ஸோ டிவைடட் பை 60 போட்டோம்னா நமக்கு வந்து பிச் லைன் வெலாசிட்டி வந்து கிடச்சிடும். ஸோ பிச் லைன் வெலாசிட்டி வந்து 7.7 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.78 வந்து இருக்குது சரியா. டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.78 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிடி அப்படின்றது வந்துன்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் டியூ டு பவர் டிரான்ஸ்மிஷன். ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு 102 இன்டூ n டிவைடட் பை v அப்படின்றது இருக்குது. இந்த n அப்படின்றதுனா டிசைன் பவர். ஓகே, ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு 102 இன்டூ டிசைன் பவர் டிவைடட் பை பிச் லைன் வெலாசிட்டி. ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு 102 இன்டூ நமக்கு வந்து என்ன டிசைன் பவர் வந்து 10 கிலோவாட் டிவைட் பை வெலாசிட்டி வந்து 7.7. ஸோ வந்து பிடியோட வேல்யூ வந்து கிடச்சிடும். ஸோ பிடி அப்படின்றதுனா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா சென்ட்ரிஃபிகல் டென்ஷன். ஸோ அது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.78 வந்து இருக்குது. ஸோ பேஜ் நம்பரில் 7.78 வந்து பார்த்தீங்கன்னா பிசி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ வி ஸ்கொயர் பை ஜி. ஸோ டபிள்யூ அப்படின்றது வந்துன்னா வெயிட்டு. ஸோ நமக்கு வந்து என்ன இதில் 2 டபிள்யூ இருக்குது. ஒன்று வந்துன்னா ஸ்மால் டபிள்யூன்றது வெயிட்டு, கேபிட்டல் டபிள்யூ அப்படின்றது வந்துன்னா வித்து. ஸோ வெயிட் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைடட் பை ஜி. ஓகே, ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ வெயிட் வந்து என்ன நமக்கு வந்து என்ன ஸோ வெயிட்டோட வேல்யூ வந்து நமக்கு வந்து செயின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கும் சரியா. செயின் ஸ்பெசிஃபிகேஷனில் 1.47. ஸோ 1.47 இன்ட்டு வெலாசிட்டி வந்து 7.7 டிவைட் பை ஜியோட வேல்யூ வந்து 9.81. ஸோ அதில் வந்து சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் வந்து டென்ஷன் டியூ டு சாகிங் ஆஃப் செயின். ஸோ பிஎஸோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ பிஎஸ் வந்து என்ன இந்த ஃபார்முலா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.78 வந்து இருக்குது. ஸோ பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு ஏ. கே அப்படின்றதுனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சாகு, டபிள்யூ அப்படின்றது வந்து வெயிட்டு, ஏன்றது வந்துன்னா சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சாக் வந்துன்னா டேபிள் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஹரிசாண்டல் அப்படின்றது வந்து அசம்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹரிசாண்டல் அசம்ஷன் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து கேவோட வேல்யூ வந்து என்னன்னா ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.78 ஹரிசாண்டல் அசம்ஷன் பண்ணியிருக்கனால கேவோட வேல்யூ என்னன்னா 6. ஓகே, ஹரிசாண்டல் அசம்ஷன் பண்ணியிருக்கனால ஸோ கேவோட வேல்யூ வந்து 6. சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துருக்காங்க 700 mm. ஸோ வந்து என்ன மீட்டரில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன மீட்டரில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு டபிள்யூட வேல்யூ வந்து 1.47 வித் அதாவது வெயிட்டு இன்ட்டு 0.7 போட்டோம்னா நமக்கு வந்து என்ன டென்ஷன் டியூ டு சாகிங் ஆஃப் செயின் வந்து கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கால்குலேட் பண்ணுறோம்னா ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.78 வந்து இருக்குது. ஸோ n is equal to q divided by summation of p. Summation of p அப்படின்னா வந்து என்ன pt plus pc plus ps. ஓகே, ஸோ pt அப்படின்றதுனா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ், pc அப்படின்றதுனா நமக்கு வந்து சென்ட்ரிஃபிகல் டென்ஷன், ps அப்படின்றது வந்து என்னன்னா ஸோ ps அப்படின்றதுனா டென்ஷன் டியூ டு சாகிங் ஆஃப் தி செயின் சரியா. ஸோ வந்து என்னன்னா qன்றது வந்துன்னா பிரேக்கிங் லோடு. ஸோ qன்றது வந்து பிரேக்கிங் லோடு. ஸோ பிரேக்கிங் லோடு என்னன்னா செயின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வந்து இருக்கும். செயின் ஸ்பெசிஃபிகேஷனில் 3200. ஸோ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிவைடட் பை பிடி, பிசி அண்ட் பிஎஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து என்னோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து என்ன ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இப்போ வந்து மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.77 வந்து பார்க்குறோம் சரியா. ஸோ பேஜ் நம்பர் 7.77 இங்கே வந்து மினிமம் வேல்யூ ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்னோட இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்மால் ப்ராக்கெட், அதாவது ஸ்பினியனோட ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ n1ஓட ஸ்பீட் 1000 இருந்துச்சுன்னா மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து என்னது 11. ஓகே, ஸோ n1ஓட ஸ்பீட் வந்துட்டு 1000 நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ n1 1000 இருக்கும்போது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ வந்து என்ன 11. ஓகே, ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ வந்து நமக்கு 11. நமக்கு அப்டைன் ஆகிருக்க வேல்யூ வந்து 19.04. ஸோ இந்த ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி சரியா. ஸோ ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஷுட் பி கிரேட்டர் தென், அதாவது நமக்கு வந்து மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து நமக்கு வந்து 11. இது நமக்கு வந்து அப்டைன் ஆகிருக்க வேல்யூ வந்து 19.04. ஸோ ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி மினிமம் வேல்யூ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ அப்போ வந்து டிசைன் வந்து சேஃப். ஓகே, இன்கேஸ் வந்துட்டு மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ வந்து கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் செயின் வந்து வேறு செயின் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து கால்குலேஷன் வந்து ரீகால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதாக வந்து என்னென்னா நமக்கு வந்துட்டு இது ஸோ டிசைன் வந்து நமக்கு வந்து சேஃபாக இருக்கணும். அதாவது ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கணும் கம்பேர்ட் டு தட் ஆஃப் தி மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது ஆக்சுவல் பியரிங் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம் சிக்மா அப்படின்றது. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் பிசி ப்ளஸ் பிஎஸ் டிவைட் பை
W இன்டூ டிஆர். இந்த W அப்படின்றதுனா கேபிட்டல் W, Wன்றதுனா வித்து, டிஆர்ன்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி ரோலர். ஸோ அந்த வித் அப்படின்றதுனா செயின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். வித் 12.70, டயாமீட்டர் ஆஃப் தி ரோலர்னா 11.90. ஸோ ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிக்மாவோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். சிக்மாவோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னா 1.11. ஸோ அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா அலோவபிள் பியரிங் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா, இதுக்கு வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.77 வந்து பார்க்குறோம். சரியா, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.77 வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அலோவபிள் பியரிங் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போ அதனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்ப்ராக்கெட், அதாவது ஸ்பீட் ஆஃப் தி பினியன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட N1ஓட வேல்யூ வந்து 1000. ஸோ 1000க்கு அலோவபிள் பீரிங் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.24. 1000க்கு நமக்கு வந்து 1000 N1ன்றது வந்தோம்னா 1000. ஸோ 1000க்கு அலோவபிள் பீரிங் ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்து 2.24. ஸோ இந்த நமக்கு அப்டைனாக இருக்க வேல்யூ வந்தோம்னா 1.11. ஸோ வந்து ஆக்சுவல் பீரிங் ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் தி அலோவபிள் பீரிங் ஸ்ட்ரெஸ். அதாவது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்தோம்னா நமக்கு வந்து மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட அதிகமாக இருக்கணும். பீரிங் ஸ்ட்ரெஸ் வந்தோம்னா அலோவபிள் பீரிங் ஸ்ட்ரெஸ்ஸோட நமக்கு வந்து கம்மியாக இருக்கணும். சரியா, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா டிசைன் வந்து சேஃப். இன்கேஸ் டிசைன் சேஃப் இல்லைனா வி ஹவ் டு சேஞ்ச் தி செயின் அண்ட் தென் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஆக்சுவல் பீரிங் ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தன் தட் ஆஃப் தி அலோவபிள் பீரிங் ஸ்ட்ரெஸ். ஸோ வந்து டிசைன் வந்து சேஃப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா லென்த் ஆஃப் தி செயின் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்மில் வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.75 வந்து இருக்குது. டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.75 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லென்த் ஆஃப் த செயின் L is equal to LP into P. Pன்றது வந்து பிச். ஓகே, ஸோ எல்பிக்கு வந்து என்ன ஃபார்முலா இங்கே இருக்குது, LP is equal to 2 into AP plus Z1 plus Z2 divided by 2 plus Z2 minus Z1 by 2 pi the whole square divided by AP. ஸோ ஏபினா வந்து என்னன்னா AP is equal to A0 by P. A0 அப்படின்றது வந்துன்னா இனிஷியலி அசியூம்டு சென்டர் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் ஏபி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ A0 by divided by P. ஸோ ஏபின்றதுனா கொஸ்டினில் வந்து A0ன்றதுனா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க சென்டர் டிஸ்டன்ஸ் 700 mm டிவைட் பை Pன்றதுனா பிச்சு. ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஏபியோட வேல்யூ வந்து கிடச்சிடும். ஸோ அந்த வேல்யூ வந்து என்ன இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். Z1 Z2 வேல்யூஸ் தெரியும். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணி என்ன LP வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ LP கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன வேல்யூ வருதுன்னா 126 வந்து வருது. ஓகே, அதாவது இங்கே வந்து நெக்ஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ வந்து எடுத்துக்கணும். நமக்கு வந்து வந்திருக்க வேல்யூ வந்து 124.77. ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ. சரியா, நெக்ஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். ஸோ எல்லோட வேல்யூ வந்து 126 இன்ட்டு பிச்சோட வேல்யூ வந்து 19. ஸோ பின்றது பிச்சு. ஸோ பிச்சோட வேல்யூ வந்து 19.05. ஸோ அதில் வந்து லென்த் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து லென்த் ஆஃப் தி செயின். ஓகே, 2400. ஓகே, லென்த் ஆஃப் தி செயின் வந்து 2400 mm. நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ்ன்றது வந்து A. அது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.75 வந்து பார்க்கலாம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.75 வந்து பார்க்குறோம். ஸோ A is equal to E plus square root of E square minus E term divided by 4 into P. So E is equal to LP minus Z1 plus Z2 divided by 2. M is equal to Z2 minus Z1 divided by 2 pi the whole square. சரியா, ஸோ இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஈயோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். தென் வந்து எம்மோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ E is equal to LP. LPன்றது வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் 126. ஸோ 126 மைனஸ் Z1 Z2 வேல்யூஸ் தெரியும். நமக்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணி ஈயோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். தென் எம்மோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம். எம்முக்கு வந்து ஃபார்முலா வந்து Z2 minus Z1 by 2 pi the whole square. ஸோ Z1 Z2 வேல்யூஸ் தெரியும். நமக்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணி எம்மோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஈயோட வேல்யூ எம்மோட வேல்யூ வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினில் வந்து சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் தென் வி ஹவ் டு கால்குலேட் தி ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க சென்டர் டிஸ்டன்ஸ் வேல்யூ இருந்ததுன்னா 700 mm. நமக்கு இங்கே வந்து ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வேல்யூ இருந்ததுன்னா 711.8. சரியா, 711.8 mm நமக்கு வந்து ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து அப்டைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுன்னா சென்டர் டிஸ்டன்ஸ் அலவன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா இருந்தால் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.75 வந்து இருக்குது. 7.75 வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்டா அப்படின்றதுனா சென்டர் டிஸ்டன்ஸ் அலவன்ஸ் டு அகாமடேட் இனிஷியல் செயின் சாக். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0.05 F அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ F இஸ் ஈக்குவல் டு 0.02 இன்டூ A. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன, ஸோ வந்து ரீவிட் பண்ணும்போது 0.01 இன்டூ ஏன்னு வரும். ஸோ 0.01 இன்ட்டு ஏன்றது வந்து ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ். நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன டெல்டா இஸ் ஈக்குவல் டு 7.118 mm. ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன சென்டர் டிஸ்டன்ஸ் அலவன்ஸ் டியூ டு இனிஷியல் சாகிங் ஆஃப் செயின். ஓகே, ஸோ இந்த ஸோ இது வந்து எல்லா ஸ்டெப்ஸும் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் செயின் வந்து எழுதணும். நம்ம செலக்ட் பண்ணியிருக்க செயின் வந்து 12A1 ரோல் ஆன் R60. நம்பர் ஆஃப் டீத் வந்து என்ன
number of teeth on pinion Z1 is equal to 24, number of teeth on wheel Z2 is equal to 75, diameter of the pinion D1 is equal to 146.5, diameter of the wheel D2 is equal to 455 mm, center distance A ஓட வேல்யூ வந்தோம்னா 711.8 mm, length of the chain வந்தோம்னா L is equal to 2400 mm. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கால்குலேட் பண்ணோன்னா, ஸோ அங்கே வந்து டிசைன் பவர் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ அதுக்கான அசம்ஷன்ஸ் வந்து K1 to K6 வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்தோன்னா டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ, நெக்ஸ்ட் வந்தோன்னா செலக்ஷன் ஆஃப் செயின், தென் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் செயின் வந்து செலக்ட் பண்ண செயின்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நோட் பண்ணணும். தென் நம்பர் ஆஃப் டீத், தென் பிச் சர்க்கிள் டயாமீட்டர், தென் பிச் லைன் வெலாசிட்டி, தென் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ், அப்புறம் வந்தோம்னா சென்ட்ரிஃபிகல் டென்ஷன், நெக்ஸ்ட் வந்தோம்னா டென்ஷன் டியூ டு சாகிங் ஆஃப் செயின், தென் ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, நெக்ஸ்ட் வந்தோம்னா ஆக்சுவல் பீடிங் ஸ்ட்ரெஸ்ஸு, நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த செயின், நெக்ஸ்ட் வந்தோம்னா ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸு, நெக்ஸ்ட் வந்தோம்னா சென்டர் டிஸ்டன்ஸ் அலோவன்ஸ். ஓகே, ஸோ வந்துட்டு ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து என்னன்னா எல்லா சம்ஸுக்குமே வந்து காமன் தான். சரி, இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து என்னென்னா எல்லா சம்ஸுக்குமே வந்து என்ன காமன் தான். ஸோ வந்து கொஷின் மட்டும் தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணோம், ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். பட் வந்து என்னன்னா நம்ம வந்து கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ இதான் வந்து ப்ராப்ளம்ஸ் அது செயின் ட்ரைவ். ஸோ இன்கேஸ் யாராவது இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து PDF டவுன்லோட் பண்ணோன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதில் போயிட்டாங்கன்னா நீங்கள் வந்து PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.